9 4 x 2 3 5 7 என்ற எண் 11 வகுப்படும் எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 11 வகுப்படுறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. 9 4 x 2 3 5 7 என்ற எண் 11 வகுப்படும் எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூ 11 வகுப்படுங்கிறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு நம்பருக்கு பதிலாக எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த வேல்யூ எந்த நம்பருக்கு சப்ஜெக்ட் பண்ணா அந்த எண் கம்ப்ளீட்டா 11 வகுப்படும், மீதி 0 வரும்னு கேட்குறாங்க. ஸோ 11 வகுப்படுறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அதாவது ஆட் பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவும் அதே மாதிரி ஈவன் பிளேஸ்ல இருக்கிற வேல்யூவும் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 0 வந்துச்சுன்னா அந்த எண் 11 வகுப்படும். அதே மாதிரி ஆட் பிளேஸ் இருக்கிற வேல்யூக்கும் அதே மாதிரி ஈவன் பிளேஸ் இருக்கிற வேல்யூக்கும் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 11 வந்துச்சுனாலும் அந்த எண் 11 வகுப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இங்க சப்ஜெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆட் பிளேஸ் இருக்கிற வேல்யூலாம் பார்த்தோம்னா 9 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் 7 மைனஸ் டிஃபரன்ஸுக்கு மைனஸ். அடுத்து ஈவன் பிளேஸ் இருக்கிற வேல்யூ 4 பிளஸ் 2 பிளஸ் 5. ஸோ ஆட் பண்ணோமா 7 பிளஸ் 3 10 10 பிளஸ் 9 19 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 4 பிளஸ் 2 6 6 பிளஸ் 5 11 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல என்ன பிளேஸ் பண்ணோமா ஈக்குவல் டு 0 வருது. இந்த இடத்துல மைனஸ் 8 அதாவது பிளஸ் 19 மைனஸ் 8 மைனஸ் 11 ஈக்குவல் டு 0 வருது. ஸோ மைனஸ் 8ங்கிறது இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் வராது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். 9 பிளஸ் 3 12 12 பிளஸ் 7 19 பிளஸ் எக்ஸ் மைனஸ் இதை ஆட் பண்ணா 11 ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட் 19ல 11 போச்சுன்னா 8 பிளஸ் இங்கே எக்ஸ் இருக்கு ஈக்குவல் டு 11. ஸோ 8 கூட எதை ஆட் பண்ணா ஈக்குவலா 11 வரும் 3. 8 பிளஸ் 3 ஈக்குவல் டு 11. அப்ப எக்ஸுக்கான பிளேஸ்ல என்ன வேல்யூ வரும் 3. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.